சென்னையில் உள்ள மின்சார வாரியம் தலைமை அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்று தமிழகம் தழுவிய அளவிலே இன்று இங்கே கோரிக்கைகளை 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் குறிப்பான கோரிக்கைகளை என்பது காலி பணியிடங்கள் தான். அதிலே மிக குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப ஒப்பந்த தொழிலாளர்களும் தின ஊதிய தொழிலாளர்களும் எண்ணமர தொழிலாளர்கள் தான் இந்த மின்சார வாரியத்தினுடைய வளர்ச்சிக்கு 1957 முதல் இன்று வரை அவர்கள் தங்களுடைய உடலை வருத்தி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே ஒப்பந்த தொழிலாளர்களை எல்லாம் நிரந்தரப்படுத்திய வரலாறு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 60,000-70,000 ஒப்பந்த தொழிலாளர்களை 1957 2007 வரை தொடர்ந்து பல்வேறு கட்டங்களிலே தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் நடத்தி அவர்களெல்லாம் நிரந்தரப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் 2007க்கு பின்னால் அந்த நிலை இல்லை. ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், அவர்களை தின ஊதியமாக கொடுத்து நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதற்கான போராட்டம் களம்தான் இது. இந்த தர்ணா போராட்டத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்ன அடிப்படையில் 2 ஆண்டுகளாகியும் ஊதிய உயர்வு வழங்காமல் இருக்கிறது. அதேபோல் 1/12/2023 ஏற்பட்ட ஊதிய உயர்ந்த ஒப்பந்தம் காலதாமதமாக இருக்கிறது. ஏற்கனவே ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் கேங்மேன் பணியாளருக்கு வாரிசு வேலை தோழர்களுக்கு அந்த 6% ஊதிய உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பிறகு வந்த மின்சார வாரியத்தில் பணியாற்றியிருக்கக்கூடிய தோழர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். சற்றேறக்குறைய 40,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மின்சார வாரியத்திலே புதியதாக பணியில் சேர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இந்த ஒட்டுமொத்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை செவி கொடுத்து சாய்க்க வேண்டும் என்பதுதான் மின்சார வாரியத்திற்கும் தமிழக அரசுக்கும் இந்த தர்ணா போராட்டம் நடத்துகிறோம். அளவில் ஆள் பற்றாக்குறை இருக்கின்ற நேரத்தில் கடந்த 21ஆம் ஆண்டு 10,000 கேங்மேன் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். அப்போது அவர்களுக்கு தினசரி கம்பம் நடுவது, கம்பி இழுப்பது என்ற பணிக்காக எடுப்பதாக சொல்லி எடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே அந்த வேலை மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. களப்பணியிலே மின்தடையை சரி செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் ஆள் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் அவர்களை பணிமாற்றம் செய்து அந்த பணிக்கு ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வாரியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதே போல் பணப்பயன்களை பொறுத்தவரை 1/12/23 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு இதனால் வரை ஒரே ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தியதோடு சரி, அதனை தொடர்ந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு தொழிலாளி இறந்து போனால் மாநில அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியாக வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதை தமிழக அரசுக்கு நடைமுறைப்படுத்தியது. அதை செயல்படுத்த வேண்டிய மின்சார வாரியம் ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் கழித்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. முன்தேதியிட்டு அரசாங்கத்தை போல் வழங்கவில்லை. பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு 1/1/24 முதல் 25 லட்சமாக பணிக்கூடையை உயர்த்தி தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற நேரத்தில் மின்சார வாரியம் இன்றைய வரை அதற்கான உத்தரவு வழங்காமல் இருக்கின்றது. அதேபோல் திருமணக்கடன் தமிழக அரசாங்க தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கு வாரிசுக்கும் 5 லட்சம் ரூபாயை உயர்த்தி வழங்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் மின்சார வாரியம் இன்று வரை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றது. ஒரு பக்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து, கல்விக்கு மாதம் 1000 ரூபாய் குழந்தைகளுக்கு என்று கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் மின்சார வாரியத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு இறந்து போனவர்களுக்கு கொடுப்பதற்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் திருமண கடன் போன்ற முன்பணம் கொடுப்பதற்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனால் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கான போராட்டம், தொழிலாளருக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இதனுடைய இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று யூடியினுடைய தமிழ்நாடு மாநில குழு சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட என்று சொன்னால் நாங்கள் ஒட்டுமொத்த அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் தழுவிய முறையில் நடத்தியிருக்கிறோம் என்பதை இந்த வாயிலாக நாங்கள் சொல்லுகிறோம்.